கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. இம்மட்டுமாய் இம்மானுவேலராக எபனேசராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு உடந்து நம்மை பலமாய் வழிநடத்தி வருகிறார். அந்த தயவுக்காக, அந்த அன்புக்காக நாம் அதிகமாய் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். துதியின் பலியோடு கூட கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ளே பிரவேசிப்பேன் என்ற வார்த்தையின்படி நாம் துதியின் பலிகளோடு கூட ஆண்டவருடைய சமூகத்திற்குள்ளே பரிசுத்தத்தோடு கூட கடந்து வருவோம். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவார். அவர் உங்களுடைய மன விருப்பங்கள், வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார். இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யோனாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. அப்பொழுது மாலுமி அவனிடத்தில் வந்து, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள். நாம் அழிந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருளுவார் என்றான் என்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும். யோனாவை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கின்ற பொழுது, யோனாவை ஆண்டவர் நினிவேக்கு போ என்று சொன்னார். அவன் தர்சிசுக்கு கப்பல் ஏறினான் என்று பரிசுத்த வேதாமத்திலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். வேதம் சொல்லுகிறது, அவன் தேவனுடைய சமூகத்தினின்று விலகி அவன் கூலி கொடுத்து கப்பல் ஏறி சென்றான் என்பதை நாம் இந்த அதிகாரத்திலே மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும். தேவனுடைய திட்டம், தேவனுடைய சித்தத்திற்கு மாறாக விலகி ஓடுகின்ற ஒரு காட்சியை குறித்து பரிசுத்த வேதாமத்திலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ளுகிறோம். எனவே ஆண்டவரால் விடப்பட்ட பெரும் காற்று கப்பலில் மோதினதை குறித்து அவர்கள் எல்லாரும் பயந்து தங்கள் தேவனை நோக்கி கதறினதை குறித்தும், யோனா அயர்ந்த நித்திரையாய் இருப்பதை குறித்தும் நாம் இந்த அதிகாரத்திலே மிக தெளிவாக வாசித்து அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள். நீ எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள் என்று சொல்லுகிறது. வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது தேவ சமூகத்தினின்று விலகுவது, தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படியாதது, தேவ சித்தத்தை அறிந்தும் விலகுவது ஆபத்தானது என்பதை நாம் இந்த பகுதியின் மூலமாக மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும். இன்று உலகம் பாவத்திலும் அக்கிரமத்திலும் உழன்று கிடக்கின்றது. அது மாத்திரமல்ல, அக்கிரமம் பூமியிலே பெருகிக் கொண்டே இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய சபை தூங்கிக் கொண்டிருப்பதை குறித்து நாம் இந்த வார்த்தைகளின் மூலமாக மிக ஆழமாக அறிந்து கொள்கிறோம். நம்மை சுற்றிலும் நமக்கு பிரியமில்லாத, தேவனுக்கு பிரியமில்லாத அநேக சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இவற்றினூடே சபை கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்வதற்கு பதிலாக இன்றைக்கு சபை தூங்கிக் கொண்டிருக்கின்ற காட்சியை நாம் பார்க்க முடியும். முதலாவதாக, நீ தூங்குகிறது ஏன்? நீ தூங்குகிறது ஏன்? இன்றைய திருச்சபைகளை நாம் பார்க்கின்ற பொழுது ஆவிக்குரிய தூக்கம் நிறைந்த சபையாக காணப்படுகிறது. தூக்கம் என்பது பாவத்தில் வாழ்வது அல்ல, உணர்வில்லாத நிலை. ஆவிக்குரிய வாழ்வை குறித்து அலட்சியமான ஒரு நிலைப்பாட்டை நாம் சபைகளிலே அதிகமாக காண முடிகிறது. சங்கீதம் 82 நாம் வாசிக்கின்ற பொழுது 5ஆம் வார்த்தை சொல்லுகிறது, அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள், அந்தகாரத்திலே நடக்கிறார்கள், தேசத்தின் அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைகிறது என்ற
ஒரு வார்த்தையை ஆசாப்பின் சங்கீதத்திலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். நம்மை சுற்றி வேதத்திலே இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு அடுத்த காரியங்கள் நடந்து கொண்டே இருப்பதை பார்த்தும் அறியாமலும் உணராமலும் இருக்கின்ற ஒரு காட்சியை குறித்து பரிசுத்த வேதாகமத்திலே நாம் அதிகமாக அறிந்து கொள்கிறோம். நம்மை சுற்றிலும் அவ்விதமான ஒரு ஆயத்தமில்லாத ஒரு நிலைப்பாட்டை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். எனவேதான் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 7ஆம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது, நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலனாயிரு என்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும். ஒவ்வொரு கற்புடைய விசுவாசியும் ஆயத்தப்பட வேண்டும், தன்னோடு கூட சேர்ந்த கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு காவலாளராக இருக்க வேண்டும். காவலாளன் என்பது விழித்திருக்கின்ற ஒரு காட்சியை குறித்து வேதம் நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தூங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது தேசம் அசைகிறது, தேசத்தின் அஸ்திபாரம் அசைகிறது என்பதை குறித்து ஆசாப் மிக தெளிவாக சொல்லி வைத்திருக்கிறார். விசுவாச வாழ்க்கையிலே ஒருவேளை இந்த யோனா அயர்ந்த நித்திரையாயிருந்தது போல ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து நாம் அலட்சியம் பண்ணி தூங்குகிறது ஏன், நீ விழித்திரு என்று சொல்லுகின்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே அதிகமாய் அறிந்து கொள்ளுகிறோம். நாம் சத்தியம் கேட்கிறோம், நமக்குள்ளே மாற்றம் இல்லை. ஒருவேளை பரிசுத்த மத்தேயு 25:5 நாம் வாசிக்கின்ற பொழுது, ஆண்டவரை சந்திக்கும்படியாய் 10 கன்னிகைகள் ஆயத்தப்பட்டார்கள். 5 பேர் முழு ஆயத்தத்தோடு கூட காணப்பட்டார்கள். அவர்களுடைய தீவெட்டிலே எண்ணெய்கள் எல்லாம் நிரப்பப்பட்டிருந்தது. ஆனால் 5 பேர் ஆயத்தம் இல்லாமல் காணப்பட்டார்கள். ஆயத்தம் இல்லாமல் காணப்பட்டவர்கள் மணவாளன் வந்தபோது கைவிடப்பட்டார்கள் என்பதை நாம் மிக தெளிவாக அறிந்திருக்கிறோம். அன்பான தெய்வ ஜனமே, விசுவாச வாழ்க்கையிலே நான் எப்பொழுதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திக்க ஆயத்தம் உடையவர்களாக விழித்திருக்க வேண்டும் என்பதை குறித்து வேத வாக்கியங்கள் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. இன்று ஜெபம் இருக்கிறது, கண்ணீர் இல்லை. ஆராதனை இருக்கிறது, அக்கினி இல்லை. ஒருவேளை நாம் புயல் வந்தும் நாம் விழிக்கவில்லை என்றால் அது ஆபத்தான காரியம் என்பதை குறித்து வேத வாக்கியங்கள் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. ஏனென்றால் எபிரேயர் 5:7 நாம் வாசிக்கின்ற பொழுது, இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இருந்த நாட்களில் பலத்த சத்தத்தோடு விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து அழுது என்று வேதம் சொல்லுகிறது. நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அழுது விண்ணப்பம் பண்ணினார், சத்தமிட்டு பிதாவை நோக்கி அழுதார் என்று பரிசுத்த வேத வாக்கியத்திலே நாம் மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும். எனவே ஒருவேளை நம்மை சுற்றி நடைபெறுகின்ற சம்பவங்களை பார்த்து வேத வாக்கியங்களை ஒத்து பார்த்து we are living in the last days, நாம் கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை அறிந்து நாம் விழித்துக் கொள்ள வேண்டும், கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும் என்பதை குறித்து பரிசுத்த வாக்கியங்கள் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. இரண்டாவதாக எழுந்துரு என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்துரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார் என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். உலகம் பாவத்திற்குள்ளே கிடக்கிறது, நீ அந்த பாவத்தை விட்டு
இயேசுவுக்காக எழுந்திருக்க வேண்டும். இயேசுவுக்காக எழுந்திருக்கின்ற பொழுது அவர் உன்னை பிரகாசிப்பார் என்று பரிசுத்த வேத வாக்கியத்திலே நாம் வாசிக்கிறோம். எரேமியா 1:7 நாம் வாசிக்கின்ற பொழுது, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திற்கும் போய் நீ சுவிசேஷத்தை அறிவி, நான் சொல்லுகிறதை அவர்களுக்கு சொல்லு என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும். நாம் எழுந்திருக்க வேண்டும். வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ஒருவேளை கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம், ஒருவரின் கீழ்ப்படியாமையினாலே முழு கப்பலும் பாதிக்கப்பட்டதை நாம் அறிந்திருக்கிறோம். நாம் ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் தூங்கினால் வாழ்க்கை என்னும் படகில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டுவிடும். எனவேதான் நீங்கள் தூக்கத்தை விட்டு எழுந்துருங்கள் என்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது, எழும்பு சீயோனே எழும்பு, உன் வல்லமையை தரித்துக்கொள், தூசியை உதறிவிட்டு எழும்பு என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இடைபடுகிறவராக இருக்கிறார். ஒருவேளை தூசி என்ற வார்த்தை உலக காரியங்களை விட்டு நீ இயேசுவுக்காக எழும்ப வேண்டும். நீ இயேசு கிறிஸ்துவுக்காக பலமாய் எழும்புகின்ற பொழுது ஆண்டவர் உன்னை பிரகாசிக்கிறார். ஆண்டவர் உன்னை பிரகாசிப்பிக்க செய்கிறார். ஆண்டவர் உன்னை எடுத்து பயன்படுத்துகிறார் என்பதை குறித்து பரிசுத்த வார்த்தைகளிலே நாம் மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய விசுவாசி வல்லமையை தரித்து கொண்டவர்களாக, கிறிஸ்துவின் வல்லமையில் பலப்படுகிறவர்களாக, கிறிஸ்துவின் சுத்தத்தை அறிந்தவர்களாக, இயேசுவுக்காக பலமாய் எழுந்திருக்க வேண்டும். அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை குறித்து, அழிந்து கொண்டிருக்கிற உலகத்தை குறித்து அவர்கள் அக்கறை உடையவர்களாக எழுந்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. மோசே அதிகாலமே எழுந்திருந்தார். ஆபிரகாம் அதிகாலமே எழுந்திருந்தார். ஏசாயா தீர்க்கன் அதிகாலமே எழுந்திருந்தார். எரேமியா தீர்க்கன் அதிகாலமே எழுந்திருந்தார். நெகேமியா அதிகாலமே எழுந்திருந்தார். அதிகாலமே கர்த்தருக்கு முன்பதாக எழுந்து நிற்கும்படியாய், விழித்திருக்கும்படியாய், செபிக்கும்படியாய் ஆண்டவர் நம்மை பார்த்து எழுந்துரு என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் இங்கே ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும். மூன்றாவதாக, உன் தேவனை நோக்கி கூப்பிடு என்று வசனம் சொல்லுகிறது. ஜெபம் மென்மை ஆவிக்குரிய வீழ்ச்சியை காண்பிக்கிறது. திருச்சபை கர்த்தரை நோக்கி ஜெபிக்க வேண்டிய காரியத்திலே அவர்கள் ஜெபிக்கவில்லை என்றால் அது ஆவிக்குரிய வீழ்ச்சியை நமக்கு காண்பிக்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் இந்த பகுதியிலே நாம் வாசிக்கின்ற பொழுது, யோனா அயர்ந்த நித்திரையாய் காணப்பட்டான். புறஜாதியார் எல்லாரும் அவரவர் தெய்வத்தை நோக்கி கூப்பிட்டார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் யோனாவை எழுப்பி, நீ உன் தேவனை நோக்கி கூப்பிடு, சாமி ஒருவேளை நம்மை காப்பாற்றுவார் என்று சொல்லுகின்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். இன்றைக்கும் அநேக புறஜாதியார்கள் எங்களுக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள், எங்கள் குடும்பம் ரட்சிக்கப்பட ஜெபித்துக் கொள்ளுங்கள், எங்கள் கிராமம் ரட்சிக்கப்பட ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற, எங்கள் பட்டணம் ரட்சிக்கப்பட ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். குறிப்பாக கொரோனா காலத்திலே மகாராஷ்டிரா மாநிலத்திலே உள்ள முதலமைச்சர் அந்த நாட்களிலே உங்கள் இயேசுவை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்ன வார்த்தையை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். அமெரிக்கா தேசத்திலே பாராளுமன்றத்திலே அவர்கள் எல்லாரும் கூடி ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொண்ட காட்சியை நாம் கண்டிருக்கிறோம். எனவே கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, உன் தேவனை நோக்கி கூப்பிடு, நீ கூப்பிடாவிட்டால் கல்கள் கூப்பிடும் என்று இயேசுவானவர் எழுதி வைத்திருக்கிறார். வேதத்தை நாம் வாசிக்கிறோம். பிரஜாதியார்கள் கூப்பிட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் அந்த கூட்டத்தை நாம் பார்க்க முடியும். ஆனால் சபை இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி கதறாதபடிக்கு,
ஆண்டவரை நோக்கி விழித்திருந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவதற்கு பதிலாக தூங்கிக் கொண்டிருக்கிற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அழைப்பை பெற்றவர்கள் அயர்ந்த நித்திரையாய் இருப்பதை குறித்து வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. யோனா ஒரு உன்னதமான ஒரு திட்டத்திற்காக அவன் அழைப்பை பெற்று புறப்பட்டு போய் என்று சொன்ன மாத்திரத்திலே அவன் தேவனுடைய திட்டத்தையும் சித்தத்தையும் விட்டு விலகி அயர்ந்த நித்திரையாய் இருந்தது போல இன்றைக்கு திருச்சபை அயர்ந்த நித்திரையாய் இருப்பதை குறித்து வேதம் நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. 1 தெசலோனிக்கர் 5:17 நாம் வாசிக்கின்ற பொழுது இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 10:30 நாம் வாசிக்கின்ற பொழுது உரத்த சத்தமாய் கூப்பிடு, சத்தமிட்டு கூப்பிடு என்று எழுதப்பட்டு இருக்கிற வசனங்களை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, விசுவாச வாழ்க்கையிலே உலகின் நிலையை குறித்து நாம் அக்கறை உடையவர்களாக அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை ரட்சிப்பதற்காக அழிந்து கொண்டிருக்கிற தேசங்களை ஆண்டவர் உயிர்ப்பிக்கும்படியாக நாம் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்பதை குறித்து வேத வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1 அதிகாரம் 3 வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னனையும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறார்கள் என்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்க முடியும். அது மாத்திரமல்ல, ரோமர் 1:21 நாம் வாசிக்கின்ற பொழுது அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் அவரை தேவனென்று சொல்லி துதிக்காமலும் இருக்கிறபடினாலே தங்கள் சிந்தனையிலே வீணரானார்கள் என்ற ஒரு வசனத்தை நாம் இங்கே அதிகமாய் அறிந்து கொள்ள முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வ ஜனங்களே, விசுவாச வாழ்க்கையிலே நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும். ஏனென்றால் வாழ்க்கை என்னும் கப்பல் மூழ்கி விடாதபடிக்கு, வாழ்க்கை என்னும் பிரயாணத்திலே அநேக தேவனற்று வாழ்ந்து விடாதபடிக்கு, அநேக ரட்சிக்கப்படும்படியாய், உலகம் ரட்சிக்கப்படும்படியாய், இந்த உலகத்திற்காக தன் ஜீவனையை சிலுவையிலே அர்ப்பணித்து ரத்தம் சிந்தின இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அநேக ரட்சிக்கப்படும்படியாய் நாம் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. இன்றைக்கு அநேக யோனாக்களை சபையிலே நாம் பார்க்கிறோம். தேவனை அறிந்திருக்கிறார்கள், உணர்வில்லாமல் தூங்கிக் கொண்டிருக்கிற காட்சியை நாம் பார்க்க முடியும். ஆனால் நாம் எப்பொழுதும் ஆயத்தம் உடையவர்களாக கர்த்தராகிய ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது ஆண்டவர் தேசத்திலே ஒரு பெரிய ரட்சிப்பை உண்டு பண்ணுகிறார். ஆண்டவர் தேசத்திலே ஒரு பெரிய விடுதலை உண்டு பண்ணுகிறார். ஆண்டவர் குடும்பத்திலே ஒரு பெரிய காரியங்களை செய்கிறார். ஆண்டவர் குடும்பத்திலே ஒரு பெரிய ரட்சிப்பை உண்டு பண்ணுகிறார். ஆனால் தூங்குகிற நீ எழுந்திருந்து தேவனை நோக்கி வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, விசுவாச வாழ்க்கையிலே நாம் எப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே காணப்படுகிறோம்? நம்மை சுற்றிலும் வேதத்திலே சொல்லப்பட்ட சம்பவங்கள் நிறைவேறிக்கொண்டே இருக்கிறது. யுத்தங்களின் செய்தியை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அன்பு தணிந்து போன ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு அருகாமையில் உள்ள ஒரு சபையிலே ஆண்டவரை அறிந்திருந்தும் தன் மகனும் மருமகளும் சேர்ந்து ஒரு வயதான தாயை தெருவில் விட்ட காட்சியை நான் கேள்விப்பட்டு இருக்கிறேன். ஒருவேளை நல்ல வசதியான குடும்பம், ஆனால் பெற்ற தாயானவளை அரவணைக்க முடியாதபடிக்கு அவர்களை உதாசீனப்படுத்தி கவனிக்காமல் தெருவிலே படுத்து கிடக்கின்ற ஒரு காட்சியை நாங்கள் கண்டிருக்கிறோம். ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், அன்பு குறைந்து போய்விட்டது. கடைசி நாட்களிலே அன்பு தணிந்து போகும் என்ற வார்த்தை நிறைவேறிக்கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் என்பதை நமக்கு அறிவித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே நான் இன்னும் நித்திரை பண்ணிக் கொண்டே இருப்பேனே என்றால் ஆண்டவர் மாபெரும் சேதம் தேசத்திலே உண்டாகும். தேசம் அழியாதபடிக்கு,
ஆத்துமாக்கள் அழிந்து போகாதபடிக்கு திறப்பின் வாசலிலே நிற்கிற கரங்களை, பரிசுத்தமான கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிற அநேகர் வேண்டும் என்பதை குறித்து வேத வாக்கியங்கள் நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு திருச்சபையே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய விசுவாசியே, ஒருவேளை நீ இன்னும் தூங்கிக் கொண்டு இருக்கிறாயோ, ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக் கொள். ஒருவேளை அவர் நாம் அழிந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருளுவார் என்ற ஒரு வார்த்தையின் படியை நீங்கள் எழுந்திருக்கும்படியாய், தேவனை நோக்கி வேண்டிக் கொள்ளும்படியாய் ஆண்டவர் உங்களை அழைக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். விசுவாச வாழ்க்கையிலே நம்மை கர்த்தருக்கென்று அர்ப்பணித்துக் கொள்ளுவோம். ஆவியானவரே என்னை பலப்படுத்தும் என்று கேட்போம். நான் எழுந்து உம்முடைய வல்லமை தரித்துக் கொள்ள எனக்கு உதவி செய்யும். சுற்றிலும் பார்த்து ஆண்டவரே அநேகருக்காக வேண்டிக் கொள்ளுகின்ற அந்த கிருபையை தாரும் என்று சொல்லி நம்மை முற்றிலுமாய் கர்த்தருடைய சமூகத்திலே அர்ப்பணித்துக் கொள்ளுவோம். ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவார். உங்கள் நிமித்தமாய் தேசம் காக்கப்படும். உங்கள் நிமித்தமாய் அநேக ஆத்துமாக்களை ஆண்டவர் ரட்சிப்பார். உங்கள் நிமித்தமாய் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய அனுபவத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவாய் கொடுப்பாராக. ஆமீன், ஆமீன். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றியோடுமை நோக்கி பார்க்கிறோம். இன்றைக்கு அநேக திருச்சபைகள் தூங்கிக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். உலகத்திலே பலவிதமான சம்பவங்கள், நீர் உரைத்த அடையாளங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. எல்லாம் நீர் சீக்கிரம் வரப்போகிறீர் என்பதை அறிவித்துக் கொண்டே இருக்கிறது. என்றாலும் அறிவில்லாமலும் உணராமலும் இருக்கிற அநேகரை நாங்கள் பார்க்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையை அலட்சியம் பண்ணி ஆண்டவரே சபைக்கு வந்து கொண்டிருக்கிற அநேகரை நாங்கள் பார்க்கிறோம். இவர்கள் எல்லாரும் மெய்யாகவே நாமத்தினாலே ரட்சிப்பை பெற்று வல்லமையை தரித்து கொண்டவர்களாக, அபிஷேகத்தினாலே நிரப்பப்பட்டவர்களாக, ஆதி திருச்சபையிலே காணப்பட்ட அந்த கிருபையை பெற்றவர்களாக, அநேகருக்காக வேண்டிக் கொள்ளுகிறவர்களாக காணப்பட பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டி நிற்கிறோம். தூங்குகிற நீ எழுந்திரு, தேவனை நோக்கி வேண்டிக் கொள். ஒருவேளை சுவாமி நம்மை காப்பாற்றுவார் என்ற வார்த்தையின்படியே உலகம் காப்பாற்றப்படும்படியாய், உலகத்தில் உள்ள ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படியாய், அவர்கள் பாதாளத்திற்கு சென்று விடாதபடிக்கு பரலோகத்தின் கதவை தட்ட ஆண்டவர் அவர்கள் ரட்சிக்கும்படியாய் உம்மை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிற ஒரு பெரிய அனுபவத்தை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியாய் நாங்கள் வேண்டி நிற்கிறோம். வார்த்தைகளை கேட்டவர்களை பலப்படுத்தும், வல்லமையை தரித்து கொள்ள கிருபை தாரும். உமக்காய் எழும்பி பிரகாசிக்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளும் பரிசுத்த பிதாவே, ஆமென், ஆமென்.